அப்படியே விடக்கூடாது. கட் பண்ணும்போது இந்த பூச்சிக்குண்டுகளை சுத்தமாக கிளியர் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிற கிளைங்கள்லாம் சுத்தமாக கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளவர் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக அந்த மேலே இருக்கிற கொடியெல்லாம் அப்படியே ரொம்ப ஹைட்டாக விட்டிங்க அப்படின்னா செடி நீங்கள் கட் பண்ண ஹைட்டாக போயிடும். அதனால் இப்போ பாருங்கள், சுத்தமாக ஆயிடுச்சு. இதில் இருந்த பூச்சிக்குண்டு எல்லாமே போயிடுச்சு. நாம் இப்போ ஒரு பெஸ்டினுக்கு மருந்து ஒன்று ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு செடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் துளிர் எடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ண பாருங்கள். பாருங்கள், இந்த சின்ன சின்ன துளிர்லாம் இருக்கும். இந்த துளிர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளிர்லாம் நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப கொடியாக இருக்குது. கொடி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம இது ஒரு மட்டமாக நம்ம கட் பண்ணி விட்டோம்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில செடிங்க நல்லா கொடி மாதிரி ஓடும். அந்த மாதிரி கொடியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா பூ விற்காது. அதனால் மேக்ஸிமம் சைடில் இந்த துளிர்கள்லாம் கூட சுத்தமாக